அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. பூநூல் போட்டுருப்பாங்க. அந்த பூநூலை ஆணி ஆகட்டம் வந்தால் மாற்றிடுவாங்க. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக போட்டிருப்பாங்க. ஒருத்தர் 3 நூல் போட்டிருப்பாங்க, ஒருத்தர் 5 நூல் போட்டிருப்பாங்க, ஒருத்தர் 8 நூல் போட்டிருப்பாங்க. அவங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த பூநூல் மேலே நம்ம தண்ணி ஊற்றுறோம், அது அழுக்காகும், அழுக்கு சேரும், அது நாளடைவில் மக்கி போயிடும், அறுந்து போயிடும். ஆனால் அது அறுந்து போனால் வேறு பூநூலை மாற்றிக்கிறோம். ஆனால் உள்ளே இருக்கிற நூல் அறுந்ததுன்னா மாற்ற முடியுமா? அறுந்ததுன்னா நம்ம இருப்போமா? சிந்தித்து பார்க்க மாட்டோன்றோம். அதனால் நம்ம வாழும்போதே உள்ளே இருக்கிற நூலை முறுக்கி விடணும். அது உறுதியோடு இருந்ததுன்னா அதுதான் நமக்கு காவல் இருக்கும். அப்படின்றதுக்காக சிவவாய்க்கர் சொல்கிறாரு, பரித்து நூல் முறுக்கிவிட்டு பஞ்சி ஓதும் மாந்தரே, துரித்து நூல் முறுக்கிவிட்டு துன்பம் நீக்க வல்லாரே, கருத்தில் நூல் கலைப்படும் கால நூல் கழிந்திடும், திருத்தி நூல் காவலுறும் சிவாய அஞ்செழுத்துமே அப்படின்றார். அப்போது இந்த நமச்சிவாயான்ற எழுத்து இருக்குது, அது சாதாரணமான எழுத்து இல்லை. 1000 மந்திரங்கள் இருந்தாலும் ஓம் நமச்சிவாயா அப்படின்னீங்கன்னா அதுக்கு இருக்கிற சக்தி வேறு எதுக்கும் இல்லை. அந்த ஓம் நமச்சிவாயான்ற 5 எழுத்து மந்திரம்தான் உலகம். 5 பஞ்சபூதமாக வங்குது, 5 எழுத்தாக வங்குது, 5 தெய்வங்களாகவும் இருக்குது. எல்லாமே அந்த 5 இருக்குது. நம்ம உடலும் 5 எழுத்தாக இருக்குது. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, மண், இந்த 5 தத்துவங்களாகவும் இருக்குது. இந்த 5 எழுத்துக்குள்ளே இருக்கிற அந்த உயிரை நல்லா உறுதி பண்ணிக்கோங்க. அதை உறுதி பண்ணிக்கலைன்னா அதான் உங்களுக்கு காவலாக இருக்கும், மற்றது எதுவுமே காவலாக இருக்காது அப்படின்னு ஒவ்வொரு மகானும் சொல்கிறாங்க. நம்ம அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். மனம் மனத்திரியில் ஒடுங்கி நம் மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி நம் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும். எல்லாம் வல்ல சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மலரடி சரணம் சரணம் சரணம். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த மாதம் பௌர்ணமி, இங்கே இப்படி உக்காந்துருப்போம் நம்ம யாரும் எதிர்பார்க்கல. இது காலத்தோட கட்டாயம். நம்ம யாரையும் குறை சொல்ல போகிறதில்ல. ஏன்னா சில விஷயங்களை சிலரால் பண்ண முடியும்னா காலம் அதை நோக்கி அவங்கள தள்ளும். அதை யாராலையும் மாற்றவே முடியாது. கௌரவர்கள் 100 பேரை விட பஞ்சபாண்டவர்கள் 5 பேருக்கு பலம் அதிகம். ஆனால் பலம் அதிகம், அவங்க அமைதியாக விட்டுருந்தாங்கன்னா, அசினாபுரத்தில் அவங்கள அமைதியாக விட்டுருந்தாங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் யாரும் தெரிஞ்சிருக்காது, கௌரவர்கள் யாருன்னு யாருக்கும் உலகம் தெரிஞ்சிருக்காது, சரி எது தவறு எதுன்னு இந்த உலகம் பாடம் கற்றுருக்காது. அப்போ பிரிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது இவங்க 2 பேரும் தள்ளி வச்சு உலகம் வேடிக்கை பார்க்குது. அதற்காக நல்லவங்களை நிறைய சோதனை கொடுக்குது. அவங்க எதிர்த்துனாங்கன்னா அவங்கள அடிக்கவே முடியாது. ஆனால் வஞ்சகத்தால் ஒரு வீரனை, பல வீரனை, யாரெல்லாம் மானமே உயிர்னு வாழுறாங்களோ அவங்களாம் மிகப்பெரிய வீரர்கள். ஆனால் அப்படி வாழ்ந்தவங்க எல்லாரும் இந்த வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் நிறைய பேர் தோற்று போயிருக்காங்க. காரணம் என்ன? அது எப்படி மானமே உயிர் அப்படின்னு வாழ்ந்தவங்க சாகலாமா அப்படின்னா அவங்க எப்படி செத்தாங்கன்னு பார்த்தாங்கன்னா, யாருமே அவங்கள போராடி ஜெயிச்சே இருக்க முடியாது. கூட இருந்து துரோகத்தால் மட்டுமே அவங்கள வீழ்த்திருக்கிறாங்க. இது வரலாறு முழுக்க இப்படி தான் நடந்துட்டு இருக்குது. யாராலையும் வாழவே முடியாது. ஏன்னா எதிரில் நின்னால் நம்மளால் என்ன வேணால் பண்ண முடியும், போராட முடியும், அதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. ஆனால் உறவாடி கெடுப்பது அப்படின்னு ஒரு நிலைக்கு போகும்போது தான் எவ்வளோ பெரிய வீரர்களாக இருந்தாலும் ஒரு நாள் அவங்க தோற்று போக வேண்டிய காலகட்டம் தன்னால் வந்துடும். அப்படி ஒரு காலகட்டம் தான் பஞ்சபாண்டவர்களுக்கும் நடக்குது. அவங்கள உறவாடி கூப்பிட்டுன்னு வந்து பாப்பா விளையாடலான்னு ஒரு ஆட்டத்தை விளையாட்ட ஆரம்பித்த ஒரு ஆட்டம் வினையாக மாறி கடைசியில் மன்னனாக இருந்தவங்க
வனவாசம் போக வேண்டிய சூழ்நிலை வந்ததுக்கு காலம் இவங்க மன்னனாக இருந்திருந்தால் பஞ்சபாண்டவர்கள் இன்றைக்கி நாம் சொல்லியே இருக்க மாட்டோம். ஆனால் இவங்க ராஜாவாக இருந்தவங்க என்னைக்கு ஆண்டி கோலம் ஆனாங்களோ அன்றைக்கி தான் உலகம் அவங்கள பார்க்குது. அந்த அந்த வனவாசம் வரைக்கும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை தான் நம்மளோட வாழ்க்கையும் ஒன்று தான். இது தர்மத்தை நிலை நாட்டுறதுக்காக போராட்டம். அதுக்காக அவங்க போய் கௌரவம்லாம் கொண்டாங்களே, நாம் போய் யாராவது கொல்ல போகிறோன்னா நமக்கு அது வேலை இல்லை. நாம் நம்மளுடைய மனசை கொள்றதுக்கு வந்தவங்க. இன்னொரு உயிரை கொள்வது நம்ம நோக்கம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய அடிப்படை ஐயாவோட சித்தாந்தம் ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம்னா உடலை மட்டும்தான்ப்பா கொள்வது. அப்போ மனசை காயப்படுத்தலாமான்னா நம்ம நோக்கம் ஐயா அதையும் தாண்டி போயிட்டாரு. இப்போ ஜீவகாருண்யன்ற பேரில் நான் எந்த உயிரையும் சாப்பிட மாட்டேன், எந்த கவுச்சியும் சாப்பிட மாட்டேன்னு பெருமையெல்லாம் பேசியிருக்காத. ஒரு மனுஷனை மனசளவில் நீ காயப்படுத்தினால் நீ ஜீவகாருண்யத்துக்கு தகுதி இல்லாதவன் ஆகிடுவ. இது ஐயாவுடைய ஒரு வார்த்தை, ஒரு சத்தியம். எப்படி வாழணும், ஒரு உயிரை கொல்றது மட்டும் இல்லைப்பா, மனசால ஒருத்தனை நீ வேதனைப்படுத்திட்டாவே அது அந்த உயிரை கொன்றதுக்கு சமமாயிடும். அதனால மனசாலேயோ உடலாலேயோ நாம் யாருக்கும் தீங்கு செய்ய வேணாம். யாராவது 1000 பேர் நமக்கு தீங்கு செய்யட்டும். நாம் போராடி ஐயாவோட புகழை கலங்குற விளக்கு மாதிரி இந்த உலகத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை, பொறுப்பு அதை நம்மளால தான் முடியும்னு ஐயா நியமிச்சுக்கிறதுனால கண்டிப்பாக இன்றிலலாம் ஒரு நாள் அது நடந்தே தீரும். அதை நோக்கி தான் நம்மளை காலம் தள்ளிக்கின்னு போகுது. இல்லைன்னா இப்படி ஒரு சோதனைகள்லாம் வராது. இது யாரையும் நம்ம குறை சொல்ல போகிறது இல்லை. இந்த சோதனைகளே நம்மளை பக்குவமாகறதுக்காக தான். அர்ஜுனன் கிட்ட சில விஷயங்கள்லாம் கிடையாது, அவன்கிட்ட வில்வித்தை இருக்குது. ஆனால் தன்னோட எதிரிகள் யாருன்னு அவன் அடையாளம் கண்டுட்டான். தன்னோட எதிரிகள் யாருன்னு அடையாளம் கண்டவனை அவங்களெல்லாம் அழிக்கணும்னா நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஆயுதங்கள் போதாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சிவபெருமானுக்கிட்ட இருக்கிற அந்த பாசுபதாசுரம் நமக்கு வேணும். அது எப்படி போய் வாங்குறது அப்படின்னா, நீ தவம் பண்ணி ஆகணும். இப்போது நாட்டில் ஆண்ட மன்னனை காடால வச்சுட்டான். காடாண்டவனுமே அவன் வேதனையில் வாடலை. தன்னை பலப்படுத்துறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சி அந்த அஸ்திரம்லாம் வாங்கி எதிர்காலம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு அந்த எதிர்காலத்துக்காக பஞ்சபாண்டவர்கள்லாம் தயாராக எங்கே இருக்கிறான், காட்டில் இருக்கிறான். பாசுபதாசுரம் இறைவன்கிட்ட வாங்குறான். வாங்கி அதே மாதிரி அவன் எதிர்பார்த்த மாதிரி ஒரு காலம் வந்து அநியாயம் அழிஞ்சு தர்மம் தழிச்சு ஓங்குற மாதிரி நமக்கும் ஒரு காலம் வரும். நம்மளுடைய மனவேதனைகள்லாம் ஒரு நாள் தீரும். அதனால் நம்ம யாரையும் போய் அழிக்க போகிறது இல்லை. நாம் வாழும் வழியை நம்ம குருநாதர் சொல்லி கொடுத்துருக்கிறார். நாம் புழைக்க வந்த கூட்டம் இல்லை, வாழக்கூடிய கூட்டங்கள். புழைக்கணும்னா 1000 வழி இருக்குது, வாழணும்னா ஒரே வழி தான் இருக்குது. அந்த ஒரு வழி போனால் என்ன ஆகும்? இப்போ இருக்கிறத விட நிலைமை கொஞ்சம் மோசமாக ஆகும். நமக்கு துன்பங்களும் துயரங்களும் தொடர்கதையாக ஆகும். சத்தியத்தை நோக்கி யாரெல்லாம் பயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு துன்பமும் துயரமும் கண்டிப்பாக வந்தே தீரும். இதை தெரிஞ்சுக்கினே தான் அந்த வழியில் போகணும். என்ன சாமி நல்ல வழின்னு போனேன், இவ்வளோ சோதனைகள் வருது, பேசாம இந்த வழியை விட்டுலாமா அப்படின்னு போனால் சத்தியத்தை பிடிச்சதுக்கான அர்த்தம் இல்லாமல் ஆயிடும். இந்த பாதையில் போனால் இப்படி தான் நடக்கும்னு ஏற்கனவே ஒருத்தர் சொல்லிட்டாரு. எப்போ இங்கே யாரும் வராதிங்க, எல்லாரும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருந்த காலத்தில் வராதிங்கப்பா, வந்தீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. ஏன் சாமி கஷ்டப்படணும்? நல்ல வழியில் போனால் ஏன் கஷ்டம் வரணும் அப்படின்னா, நல்லதை நோக்கி போனால் துன்பங்கள் வரும். ஏன் வரும் அப்படின்னு சொன்னால், ஒரு உலகமே நோக்கம், என்னோட இன்பமே நோக்கம்னு வாழக்கூடிய ஒரு மனுஷன் அடுத்து என்ன வரும், அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணலாம்? எனக்கு அறிவு கம்மியாகுது, அப்போ அறிவை தீட்டு. எனக்கு வசதி கம்மியாகுது, வசதி அதிகப்படுது. எனக்கு செல்வாக்கு இல்லை, செல்வத்தை உயர்த்த பண்ண அப்படின்னு உலக வாழ்க்கையோடு வாழக்கூடிய ஒரு மனுஷன் தன்னோட பலவீனம் இப்படி தான் இருக்கும்னு நினச்சிப்பான். தங்கிட்ட பணம் இல்லைங்க, அப்போ பணம் இருந்தால் நான் நல்ல பெரிய ஆளாக இருப்பேன், அப்போ பணத்தை நோக்கி ஓடு, அது எந்த வழியில் வந்தாலும் பரவாயில்லன்னு உலகமே நோக்கம்னு வாழக்கூடிய ஒரு மனுஷன் அதை நோக்கி தள்ளப்படுவாங்க. ஆனால் இந்த வழி எப்படின்னா, நாம நல்ல நிலையில இருந்திருப்போம், நமக்குன்னு ஒரு தொழில் இருக்கும், நமக்குன்னு 4 ரூபாய் வருமானம் இருக்கும். ஆனால் அதை நோக்கி நம்ம இதெல்லாம் எப்படி காப்பாற்றணும்னு தெரிஞ்ச இந்த மனசு கூட இப்போ வந்தா என்ன போனா என்ன, இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்ற நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ எப்படி சராசரி மனுஷன் மாதிரி வசதியாக வாழ முடியும்? அப்போ வாழ முடியாது. அப்போ துன்பம் உன்னை தேடி தானா வந்துடும்.
நாம துன்பத்தை தூக்கி போல. ஆனால் இந்த பாடத்துக்கு வந்தவனே நாம எல்லாரும் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்கிறத மறந்த உடனே துன்பங்கள் தானா வரும். ஏன்னா சாப்பிடணும், உனக்கு வேணுமா வேணாமோ பசி கேட்கும், வயிறு கேட்கும், எப்பா ரெடி ஆகிட்டம்பா எதனா போடணும், அதுக்கு தேவைகள் இருக்குல்ல. அப்போ இந்த உலக ஆதாயம் வேணும்னா எனக்கு கொஞ்சமாவது பணம் வேணும். அந்த பணத்தை காப்பாற்றக்கூடிய அறிவு வேணும்னா இந்த ஆன்மீகம் அது கற்றுத்தருமானா இந்த ஆன்மீகம் கற்றுத்தராது. என் பாக்கெட்டில் இருக்கிற பணமும் பறி கொடுக்குற ஒரு சூழ்நிலை வந்துடும். அதுதான் உண்மையான ஆன்மீகமே. இந்த உலகத்துல எல்லாருக்கும் இறைவன் படி அளந்து வச்சிருக்கிறான். ஆனா மனுஷன் மட்டும்தான் எனக்கு வேணும்னு சேர்த்து வைக்கிறான். இன்னைக்கு எனக்கு 1/2 கிலோ அரிசி இருந்தால் போதும், நான் கடையில் போய் 1/2 கிலோ அரிசி வாங்கி சமைச்சு போட்டு போகிற காலம் இல்லை. இன்னைக்கு 1/2 கிலோ வேணும், ஆனால் நான் 1 மூட்டை தான் வாங்கிட்டு வருவேன். ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாக தள்ளணும். அப்போ மனுஷன் ஒருத்தன் தான் தன்னோட அடுத்தடுத்த தேவைகளை நோக்கி போவான். ஆனால் இங்கே ஆன்மீகம் அப்படி என்ன தேவைகளை சுருக்கும். இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கிடைச்சிச்சா, ஓகே முடிஞ்சு போச்சு. 3 வேளை சாப்பிட்டுருந்தா இப்போ 1 வேளை சாப்பிட்டாவே போதும் இருக்குது, சந்தோஷம் அப்படின்னு தன்னோட உடல் தேவை போச்சு. மனத்தேவை என்ன இருக்குது, கற்பனைகளோட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்த பாரு, அதெல்லாம் வாழ்க்கை இல்லை ராஜா அப்படின்னு நம்ம மனசை அப்படியே சுரண்டி எடுத்துட்டார் ஐயா. இப்போ அது வெறும் வெத்து பேப்பர் ஆகி போச்சு. ஃபர்ஸ்ட் கலர் கலரா எழுதிருந்தோம், இப்போ நம்ம போட்டுக்கிற துணி மாதிரி அங்க ஒண்ணுமே காணும். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மள பேர் சொல்லி கூட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டோம், அதையும் மறந்துடுவோம். ஆனால் அதுதான் உண்மையான நோக்கி ஆன்மீகம். அப்போ நாம எங்க போய் கரெக்டா போயிருக்கிறோமா, சரியா போய் தப்பா போயிருக்கிறோமான்னு சந்தேகமே வேண்டாம். இந்த நிலையெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் சொன்னால் நாம சரியான வழியில தான் போயிட்டே இருக்கிறோம். அதை தொடர்ந்து பயணம் பண்ணுவோம்.